டியர்ஸ், வெல்கம் டு லிவ் வித் டே. இந்த வீடியோவில் திருடி திங்கிற நாயிலிருந்து திட்டம் போட்டு காலி பண்ணுற பூனை வரைக்கும் மேற்கொண்டு மாடு மூந்து பார்க்க எலி அந்த இடத்த தாண்டி பார்க்கன்னு இந்த 10 நிமிஷமும் அனிமலோட ஆக்க போகிற பக்காவாக லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்த 10 நிமிஷமும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ பூனையா? இவ்வளோ பெரிய பூனையா? அல ஓகே, ஆனா உடம்பு மட்டும் ஏடா கூடமா இருக்கு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நானே தான்டா கையில குடுக்கறேன், அதுக்கு ஏன்டா திருட மாதிரி திருட்டு மொழி முழிக்கிற? அவங்க சாப்பாடு கொடுத்து பாசத்தை பொழிறான்னு மட்டும் நினைக்காத. உன்னை சாயங்காலத்துக்கு சாண்ட்விச் ஆக்க பிளான் பண்றானுங்க. இவனுக்கு என்ன தைரியம் பாத்தீங்களா? பாம்புக்கு பாய ஆக போறது தெரியாமலே பயணம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பழத்தை கேட்கும் போது பவ்யமாலாம் கேட்க மாட்டாங்க, ஆளை மிரட்டி உருட்டி தான் கேட்பான். அவ்வளோ பெரிய ஆளு. படிச்சு வீடு கட்டுடான்னு சொன்னா சந்து சந்த செவுரு கட்டி என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்களேன். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இவனுக்கு பிளேயரா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. சும்மா இருக்கிறவனையும் தூங்குறவங்களையும் கூட்டு வந்து கேம் நடத்துற மாதிரி இருக்கு. டேய், ஆடுறியா இல்ல உடம்பாடுறியா? எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்றா. ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே தெரியல. நாரம் புவாரம் கண்ணோரம். கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் என் கைக்குள்ள அடக்கி இந்த கல்லை எப்படி கைக்கு கீழே கொண்டு வரேன்னு பாரு. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. உலகத்தை பல கண்ணோட்டத்துல பாக்குறேன்னு சொல்லிட்டு உச்சி கிளையில வந்து ஒய்யாரமா படுத்திருக்கான். தக்காளி கிளை முறிஞ்சாதான் தெரியும் மூஞ்சி முகரெல்லாம் பேந்துட்டு போறது. மூளை இல்லாதவனுக்கு தான்டா ஒரு வழி, என்ன மாதிரி மூளை இருக்கிறவனுக்கு 3000 வழிடா. பெரியவரே, பீச்ல வாக்கிங் போறீங்களே, அப்படியே இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போறது. பெரியவரா? யார பார்த்து பெரியவர்ன்ற? சார், இந்த பார்க்குக்கெல்லாம் வந்தா பணம் கட்டிட்டு தான் வரணும். ஐயோ சார், உங்களை சொல்லல, உங்க பக்கத்துல இருக்கிறவனை சொன்னேன். சோறு போடணும்னு தெரிஞ்ச உனக்கு அதை பிளேட்ல போடணும்னு தெரியாதா? இப்படி போட்டா யார் சாப்பிடுறது? நீயே சாப்பிடு. நீ கோவத்துல இருக்குன்னு தெரியும், அது எந்த அளவுக்கு நான் பாக்கணும். எங்க திரும்ப. ஏய், நான் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா? ஏன் லெவலுக்கு நடிக்க கொடுங்கடான்னா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணதையே பண்ண வச்சிட்டு இருக்க. செவனேன்னு சும்மா இருந்தவன கையையும் வாயையும் கட்டி போட்ட. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண வேணாம், வீடியோக்கு மட்டும் போஸ்ட் கொடு போதும். நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா. அடே, பிறந்த நாள் எனக்கு தான்டா, எனக்கு கொடுக்காம நீ மட்டும் தின்னுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்ட. வெள்ளை துணியை வெளுக்க போட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் துணி வந்த பாட்ட காணோம். நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஏதோ பண்ற, அதான் வரல. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? காத்திருந்து காலங்கள் போகுதடி. டேய், என்னடா இது? பலூனை கையில கட்ட சொன்னா கழுத்துல கட்டி வச்சிருக்க. இப்படியே விட்டா பரலோகத்துக்கு அனுப்பிடுவ போல. நீயா பேசியது என்னந்தே, நீயா பேசியது. சார், இந்த மாதிரி கட்டி வச்சது யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. இருங்க, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். இவனை வாழ்க்கைய வித்தியாசமா பாடுறான்னு தாங்க சொன்னேன். அதுக்குன்னு எப்படி வித்தியாசமா பாக்குறான்னு பாருங்களேன். ஏய், கொஞ்சோண்டு முடி புடிங்கிறேன்னு சொல்லிட்டு வெங்காயம் இருக்கிற முடியெல்லாம் புடிங்கிட்டு இருக்கீங்க. புடுங்கின வரலும் போதும், போங்கடா. உனக்கு ஒரு ஆபத்துனா நான் பாஞ்சு வருவேன். அப்படியா? வருவன் தாண்டா சொன்னேன், காப்பாத்துவன் சொல்லவே இல்லையே. இங்க கூட நான் தான் சாப்பிடுவேன். உன்னோட பெரியவன் எனக்கு தான் ஃபர்ஸ்ட். பரவாயில்ல, எனக்கு கூட. சரி, போனா போது இந்த சாப்பிடு. இல்ல வேணாம், இந்த நாத்தம் பிடிச்சத நீயே சாப்பிடு. பள்ளம் பறிக்கிறதுல நான் 10 ஆஸ்கார் அவார்டே வாங்கினவன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, தள்ளு, நான் ஒன்றேன்.
டேய் நான் போற போக்குல எவனையா பார்த்து குலைச்சிட்டு போனா அதுக்கெல்லாம் ஏன்டா சுத்து போட்டிருக்கீங்க? இப்ப எப்படி போறேன்னு பாரு. நான் தூங்கலடா, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா நீ என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு படம் வரைஞ்சிட்டு இருக்க? இரு உங்க அப்பாட்ட சொல்றேன். ஏய் யாரா நீ எங்க ஏரியால புதுசா இருக்க? அண்ணே நீங்க இருப்பீங்கன்னு தெரியாது, இப்ப விட்டு மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் இனி இந்த ஏரியா பக்கமே தலை வைக்க மாட்டேன். அடியே டஸ்ட்பின்ல போட சொன்னா அவன் மூஞ்சில போட்டுட்டு இருக்க. அவன் மூஞ்ச பார்த்தா உனக்கு டஸ்ட்பின் மாதிரி தெரியுதா? மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இங்க வச்சிருந்த பால்லாம் யாருடா எடுத்தது? யாருக்கு தெரியும்? அப்ப நீ தான் எடுத்திருப்ப. இரு செக் பண்ற. அப்ப இதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியாது. அந்த மூளை இல்லாதவன் எதுக்கு கள்ள தள்ள சொன்னான்னு தெரியல. நானும் எதுக்குன்னு தெரியாமலே பல்லாம் வர வரலும் தள்ளிட்டு வந்துட்டேன். டேய் திருடன் போலீஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு திருட மாதிரி இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. அடியே நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? செத்த நேரம் உன்னை நம்பி தலையை விட்டதுக்கு டவர் கம்பம் மாதிரி மாத்தி வச்சிருக்க. வீட்டுல இருக்கும்போது அதை செய் இதை செய்ன்னு சொல்றான்னு பார்த்தா இப்ப வெளியில போனாலும் அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்லி சாவடிக்கிறான். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். குட்டி பிசாசு மாதிரி இருந்துகிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா குட்டிகளையும் தூக்கிட்டு ஓடியாந்துருது. எவன் அடி வாங்குறது? நீ ரசம் தானே வைக்கிற, அதுக்கு என்னமோ சமையல் கலையில ஜாம்புவான் மாதிரி பண்ணிட்டு இருக்க. அடே மாட்டுக்கு மத்தியில என்னடா மனுஷ குட்டியை வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்கீங்க? டேய் பாக்ஸிங் பண்றேன்னு சொல்லிட்டு நீ என்னடா ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க? ஆளை பார்த்து கொலடான்னு சொன்னா இவன் உருவத்தை பார்த்து இவனே கொலைச்சிட்டு இருக்கான். நீ எவ்வளவு பெரிய பயில்வானா கூட இருந்துட்டு போ, ஆனா எனக்கு முன்னாடி நீ ஒரு புள்ள பூச்சிடா. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நாயின்னு நினைச்சு என்ன சீண்டி பாக்காதீங்கடா, அப்புறம் நான் சிங்கமா மாதிரி சீறிடுவேன். ஒரு நாயின்னு பயம் இருக்காடா உனக்கு? என்கிட்டயே விளையாட்டு காமிக்கிற. இன்னைக்கு கடிக்கிற கடியில நீ இந்த ஏரியா பக்கமே நீ தலை வச்சு படுக்க கூடாது. பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 16 மணி நேரம் ஆகுது. அவன் என்னத்தை தான் பேசுறான்னே தெரிய மாட்டேங்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டயட்ன்ற பேர்ல சோறு போடாம விட்டா இப்படிதான். டிவியை பார்த்து ஏங்க வேண்டியதா இருக்கு. படிப்புனா தானா வரணும், கட்டாயப்படுத்திலாம் வரக்கூடாது. உனக்கு பின்னாடி குழி பறிக்க எவனும் வரமாட்டான், ஏன்னா நானே பறிச்சிடுவேன். ஐயோ போச்சே. நிஜமாலும் தான்டா சொல்றேன், இவனை தூங்க வச்சிட்டு இருக்கேன். இருடா அவன் போகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. சார் தாடெல்லாம் தொங்கி போயிருக்கு. இந்த வயசுல இந்த மாஸ் என்ட்ரி தேவையா உங்களுக்கு? மேடம் மெனுல ஆர்டர் கொடுத்ததை மட்டும் கொடுங்க. இப்படி மாட்டுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுறது? ஒண்ணு சண்டை போட விடு, இல்லையா சமாதானப்படுத்து. எதுவுமே இல்லாம மூஞ்சுக்கு முன்னாடி தட்டை கொண்டு வந்து இப்ப சண்டை போடுற மூடையே கெடுக்கிறியே. சோத்துல என்னத்தை கலந்து கொடுத்தான்னு தெரியலையே. தெரியாதனமா இன்னைக்குன்னு பார்த்து ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஏண்டா ஊர்ல 1000 எலி இருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு என்ன மட்டும் ஏன்டா வெறி கொண்டு துரத்துற? 1 2 3 என்னதான் சாப்பிடணும் சரியா? 1 2 டேய் அதுக்குள்ள ஏன்டா எடுத்து சாப்பிட்ட? நல்லா நங்கு நங்கு நங்குன்னு கொட்டணும். இந்த தடவை நான் 1 2 3 என்னவேன். 1 2 நீ ஏன்டா சீக்கிரமா எடுத்து சாப்பிட்ட? என்றது நீயே திங்கிறது நானா? வீட்டுல நான் இருந்தேனே எதிர் வீட்டில். இந்த 10 நிமிஷமும் பக்காவா பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி ஃபன்னி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.